17வது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஆளுநர் மாளிகைக்கும் முதல்வர் அலுவலகத்திற்கும் இடையே நிலவி வந்த கடுமையான மோதல் போக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய நிகழ்வுகள் அமைந்திருந்தது. முன்னாள் ஆளுநர் RN ரவி போல அன்றைய ஆளுங்கட்சியின் உரையை மாற்றாமல் கட் செய்து வாசிக்காமல் தற்போதைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு தயாரித்து கொடுத்த கொள்கை முழக்கங்களை அவையில் அப்படியே வாசித்து காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். ஒன்றிய அரசு தந்தை பெரியார், அம்பேத்கர் ஆகிய வார்த்தைகளை அவர் உச்சரித்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஆளுநர் தனது உரையை தொடங்கிய போதே கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் தவிக பெற்றுள்ள மாபெரும் மக்கள் ஆதரவை குறிப்பிட்டு பேசினார். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர் என்றும், கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் பொதுமக்களின் பேராதரவோடு தவிக ஆட்சியை பிடித்து வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது என்றும், ஜாதி மதங்களை கடந்த எவ்வித பண விநியோகமும் இல்லாமல் தவிகவை மக்கள் நேர்மையாக தேர்வு செய்துள்ளனர் என்றும் பாராட்டியுள்ளார். முதலமைச்சர் விஜயால் மட்டுமே தமிழ்நாட்டை சீராக ஆள முடியும் என மக்கள் உறுதியாக தீர்மானித்துள்ளனர் என்று பாராட்டிய ஆளுநர், பேரறிஞர் அண்ணாவின் நாடாளுமன்ற உரையை சுட்டிக்காட்டி தனது உரையை தொடர்ந்தார். மேலும் தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த 74 ஆண்டுகளில் பார்க்காத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதன் அடிப்படையில் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து இந்த அரசு செயல்படுவதாகவும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த ஆட்சி இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தவிக அரசின் கொள்கை நிலைப்பாடுகளை ஆளுநர் அர்லேகர் மிகவும் அழுத்தமாக பதிவு செய்தார். குறிப்பாக தமிழக வெற்றிக்கழக அரசு தமிழ்நாட்டின் பாரம்பரிய இருமொழி கொள்கையை தொடர்ந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் மற்றும் பின்பற்றும் என்றும் அறிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த அரசு மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறது என்ற தவிக எழுதி கொடுத்த வரிகளை ஆளுநர் எவ்வித தயக்கமுமின்றி அப்படியே வாசித்தார். மேலும் தமிழ்நாட்டின் மிக முக்கிய பிரச்சனையான மது ஒழிப்பு குறித்து பேசுகையில், போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், அதன் முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்பட்டுள்ளன என்று அறிவித்த போது அவையில் பலத்த கைத்தட்டல் ஒலித்தது. பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்த போதிலும் பெண்களின் பாதுகாப்பிற்காக முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டங்களை இந்த அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் மாநில அரசின் தன்னாட்சி உரிமைகளுக்கும் கொள்கைகளுக்கும் மதிப்பளித்த ஆளுநர் அர்லேகர் நடந்து கொண்ட விதம் தமிழ்நாட்டில் ஒரு சுமூகமான மற்றும் ஆரோக்கியமான அரசியல் சூழல் தொடங்கியுள்ளதை காட்டுகிறது.